நீங்க ஆன்லைன்ல பார்ட் டைம் ஜாப் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஜஸ்ட் உங்களோட போனையும் இன்டர்நெட்டையும் வச்சு பார்ட் டைமா செய்யற 2025 பெஸ்டான ஒரு ஆன்லைன் ஜாப்பை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இதை நீங்க சைட் ஹாஸ்லாவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இதுல நீங்க மாஸ்டர் ஆவீங்கன்னு சொன்னா ஃபுல் டைமா கூட செஞ்சு கொள்ளலாம். கிட்டத்தட்ட 6 to 7 வருஷமா என்னைக்கு மணி மேக் பண்ணி தர ஒரு பிசினஸ்கள்ல மெயினாக இருக்கிற ஒரு பிஸ்னஸை பற்றி தான் இன்றைக்கி நான் கதைக்க போகிறேன். இதை நீங்கள் பார்ட் டைமாக கூட செய்யலாம், சைட் ஹஸ்லாக செய்யலாம், அப்படி ஃபுல் டைமாக கூட நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். செய்கிறதுக்கு நீங்கள் பர்டிகுலர் நாட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து வேணுனாலும் செஞ்சு கொள்ளலாம். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. ஃபுல் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியும் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் பார்ட் டைமாக கூட செய்யலாம். ப்ளஸ் இந்த சைட் ஹஸ்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி லேர்ன் பண்ணுறேன், எப்படி செய்கிறேங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கதைக்கிற அந்த சைட் ஹஸ்ல நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னன்னு சொன்னால் இன்னொரு ஆள்ற ப்ராடக்டையோ இன்னொரு ஆள்ற சர்வீஸையோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் தருவாங்க. இந்த கமிஷன் ஜஸ்ட் 3-4% இருந்து 50, 70, 90% வரையும் வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். ஆனால் எனக்கு தான் மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது, இது எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டிங்கிறது நிறைய வெரைட்டி ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது. ஃப்ரீ மார்க்கெட்டிங் இருக்குது, பெய்ட் மார்க்கெட்டிங் இருக்குது. அதில் பெஸ்ட்டாக எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுற, ஈஸியாக எந்த விதமான பணமும் இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுங்கிற விஷயத்தை நான் அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ஒரு ஆன்லைன் சைட் ஹஸ்லாம் செய்கிறதுல இருக்கிற பெனிஃபிட் என்னங்கிறத முதலாவது சொல்கிறேன். முதலாவது பெனிஃபிட் லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜீரோ ஸ்டார்ட் அப் காஸ்ட். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று போடணும், இல்லாட்டி சின்ன கடை ஒன்று வைக்கணும்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மணி ஒன்று தேவை, உங்களுக்கு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தேவை. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறது உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு இன்டர்நெட் இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம், யார் வேணுனாலும் செய்யலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதை நீங்கள் ஃபுல் டைமாக செய்யணும், காலையில் 9-5 வரை ஒரு இடத்த போய் இருந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் செய்யணும், அப்படி இல்லாட்டி இந்த டைம் இப்படி செய்யணும், இத்தனை ஹவரில் தான் இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஒன்றுக்கு போகணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ஓன் ஹோமில் இருந்து கொண்டு செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு எப்போயெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். இத்தனை மணிக்கு க்ளாக் இன் பண்ண, இத்தனை மணிக்கு க்ளாக் அவுட் பண்ண சொல்லி எந்த அவசியமும் இல்லை. மூணாவது, எந்த நாட்டில் இருந்து வேணுனாலும் செஞ்சு கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னா ஸ்ரீலங்கா பேஸ் பண்ண ஜாப் தான் செய்யணும், கனடாவில் இருக்கிற ஒரு ஜாப்னா கனடாவில் பேஸ் பண்ணாக தான் செய்யணும்னு சொல்லி இல்லை. சரின்னு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு கனடாவை பேஸ் பண்ணின ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம், இல்லாட்டி யூஎஸ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனிக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். ஸோ நார்மலாக யூஎஸ் பேஸ், கனடா பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் கமிஷனல் பெரிய இதில் கொடுக்கும், ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸோட விலை கூடுதலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யக்குள்ள நீங்கள் ஏர்ன் பண்ணுற கமிஷன் கனடியன் யூஎஸோட அந்த ரேட்டுக்கு வரதால உங்களுக்கு கிட்டத்தட்ட நார்மலாக ஸ்ரீலங்கன் ஏர்ன் பண்ணுறதை விட 10 மடங்கு 20 மடங்குன்னு சொல்லி அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் $1000 ப்ராடக்ட் வந்து 10% கமிஷன் கொடுக்காங்க. அதுக்கு நீங்கள் ஒரு சேல் எடுத்தாலே உங்களுக்கு $100 கமிஷன் கிடைக்கும். $100ங்கிறது கனடாவில் ஒரு அளவான அமௌண்ட் தான். அதே இது ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20,000 ரூபீஸ் வரும். ஸோ ஒரு ஆளோட மாத சம்பளத்தை நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் எடுக்கிறதுலையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஓன் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. இன்னொரு ஆளோட ப்ராடக்ட் நீங்கள் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமுக்கு பணம் ஏர்ன் பண்ணுறது எனக்கு பிடிக்காத விஷயம் உண்டு. ஓகே, ஏன்னு சொன்னால் எந்த டைம் லிமிட்டட். ஒரு நாளைக்கு நான் 10 ஹவர் ஒர்க் பண்ணேன்னு சொன்னால் 10 ஹவர் தான் எனக்கு ஒர்க் பண்ணேலும், 20 ஹவர் 30 ஹவர்னு சொல்லி ஒரு நாளைக்கு என்னால் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஒரு கம்பெனி என் டைமுக்கு காசு தராங்க, அதாவது நான் 8 ஹவர் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு காசு தராங்கன்னு சொன்னால் அந்த 8 ஹவருக்கு மேலே நான் ஒரு ஹவர் கூட எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண முடியாது. நான் அப்படி ஒர்க் பண்ணனாலும் ஓவர் டைம் போகிறனாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர் 5 ஹவர் தான் போகலாமே தவிர அதுக்கு மேலே போகலாம். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர் தான் இருக்குது. ஆனால் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உங்களோட டைமுக்கு பணம் ஏர்ன் பண்ணுறதில்ல விஷயம் ஒன்று இல்லை, உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பணம் ஏர்ன் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அஃபிலியேட்டாக மாதிரி நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சு அந்த ப்ராடக்ட்டுக்கு 10 சேல்ஸ் எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் அந்த 10க்கு உரிய கமிஷன் உங்களுக்கு தருவாங்க. அதே இது நீங்கள் 100 சேல் எடுத்து கொடுப்பீங்கன்னா 100க்கு உரிய கமிஷனை தருவாங்க. இதே இது நீங்கள் 1000 சேல் எடுத்து கொடுப்பீங்கன்னா 1000க்கு உரிய கமிஷனை தருவாங்க. நீங்கள் எவ்வளோ டைம் போட்டிங்க, நீங்கள் இதுக்கு நீங்கள் 1 ஹவர் செலவழிச்சிருந்தாலும் சரி, 10 ஹவர் செலவழிச்சிருந்தாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுக்கீங்களா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் ப்ராடக்ட் செலெக்ஷன். நீங்கள் எதை வேணுனாலும் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணலாம். நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணலாம், சாஃப்ட்வேர்ஸை ப்ரொமோட் பண்ணலாம், கோர்ஸஸை ப்ரொமோட் பண்ணலாம். எது வேணாலும் ப்ராடக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த நிச் பிடிச்சிருக்கோ அதில் போய் எதை வேணாலும் ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம். இதே இது நீங்கள் ஃபிசிக்கல் ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வைக்கீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு
ப்ராடக்ட்டு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி தான் அதை சேல் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சு போட்டு அதுக்குள்ளே நீங்கள் பலசரக்கு கடையை கொண்டு வந்து பூத்தேலாம். ஓகே, நீங்கள் ஃபுட் விஷயம் செல் பண்ணிக்கணும்னா ஃபுட்டை மட்டும் தான் வச்சிருக்கணும், நீங்கள் ப்ராடக்ட் உருவாக்கக்குள்ள. ஆனால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் எடுத்து யாருக்கு வேணுனாலும் ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்குது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அடுத்தது பெசிவ் இன்கம் பொட்டென்ஷியல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 9 to 5 ஜாப் ஒன்று போறீங்கன்னா நீங்கள் அந்த ஜாப்புக்கு போய் நீங்கள் ஒரு 8 hour ஒர்க் பண்ணினா உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் அந்த ஜாப்புக்கு போகாட்டி பணம் கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கம். இங்கே நீங்கள் உங்களோட டைமை ட்ரேட் பண்ணி பணம் மேக் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அது நீங்கள் ஃப்ரீ மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, பெய்ட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறத கடைசியாக சொல்கிறேன். அப்படி உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட் நீங்கள் இன்றைய செஞ்சு விட்டு போயிட்டீங்க. அந்த மார்க்கெட்டிங்குரிய ரிசல்ட்ஸ் இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லாட்டி அடுத்த மாதம் வரலாம், இல்லாட்டி இன்னொரு 6 மாதத்துக்கு பிறகும் வரலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கு செஞ்ச ஒரு வேலைக்கு உரிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டு இருக்குது. ஓகே, இன்றைக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் ஒன்று, உதாரணத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறீங்க, இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ போஸ்ட் ஒன்று போடுறீங்க. உங்களோட மார்க்கெட்டிங் நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ உண்டு, அது ஒரு ப்ராடக்ட் சம்மந்தமாக போடுறீங்க. அந்த ஃபோட்டோ இன்டர்நெட்டில் இருந்துகிட்டே இருக்கீங்க. இப்போ இன்றைக்கு சேல்ஸ் வருது, நாளைக்கு சேல்ஸ் வருது, அதுக்கு ஒரு மாதத்துக்கு சேல்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு பிறகும் அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு ஆள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கணுன்னா 6 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், நீங்கள் இன்றைக்கு கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோக்காக. அது மட்டும் இல்லாமல் சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராடக்ட் ரெக்கரிங் கமிஷன் தருவாங்க. இது எப்படின்னு சொன்னால் சில கஸ்டமர்ஸ் சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வாங்கினா அவங்க மந்த்லியான சாஃப்ட்வேர்ஸ் பே பண்ணிட்டு இருக்கணும். அப்படி அவங்க மந்த்லி அவங்க சாஃப்ட்வேர்ஸ் பே பண்ணக்குள்ள உங்களுக்கு மந்த்லி கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கும், ஜஸ்ட் ஃப்ரம் ஒன் கஸ்டமர். ஸோ நீங்கள் திரும்ப செல் பண்ண வேண்டிய எந்த விஷயமும் இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முதல் ப்ரொமோட் பண்ணின ஒரு சாஃப்ட்வேரை இன்னும் செல்லாக்கள் பாய்ச்சிட்டீங்க, இன்னும் எனக்கு கமிஷன் கிடைச்சிட்டு. யோசிச்சு பாருங்கள், 5 to 6 வருஷத்துக்கு முதல் செஞ்ச வேலைக்குரிய எஃபர்ட் இன்றைக்கு கூட எனக்கு கிடைச்சிட்டு இது கமிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எப்போ வேணுனாலும் எந்த டைமில் வேணுனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழும்புன்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு எழும்ப விருப்பம்னா எழும்பி ஒர்க் பண்ணுங்கள், இல்லையா நீங்கள் 11 மணிக்கு எழும்பி அதுக்கு பிறகு கூட ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது கஸ்டமர் சப்போர்ட் இல்லை, அடுத்தது ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் டீல் பண்ண என்ன அவசியம் இல்லைன்னா ப்ராடக்ட் உங்களோட இல்லை, ப்ராடக்ட் இன்னொரு ஆள்ற நீங்கள் அதை மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட்டை வாங்கின ஒரு ஆள் அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக டவுட்ஸ் கேட்குற, அந்த ப்ராடக்ட்டில் பிரச்சனை சம்மந்தமாக உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டார். அவர் எங்கே ப்ராடக்ட் வாங்கினாரோ அங்கே போய் தான் அவர் கதைப்பார். ஸோ அந்த ப்ராடக்ட் ஓனர்ஸ் அதெல்லாம் டீல் பண்ணிக்கொள்வாங்க. ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினவர் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னாலும் அதை அந்த ப்ராடக்ட் கம்பெனி பார்த்துக்கொள்ளும். நீங்கள் இதில் பெரிய இது என்ன இன்வால்வ் ஆக தேவையில்லை. அடுத்தது நோ இன்வென்டரி. நீங்கள் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ஒரு இடத்த ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதை போதிய அளவு க்ரியேட் பண்ணணும், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் பண்ண அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி யாரோ ஒரு ஆள் க்ரியேட் பண்ண ப்ராடக்ட்டை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, ஈஸி. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ஜாப் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்தது சில நேரம் அநேகமாக டிப்ளமா டிகிரின்னு சொல்லி அதாவது படிச்சிருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் எதுவுமே படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட்டிங் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும்னா ஈஸியாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சு கொள்ளலாம். உங்களோட டிகிரி இல்லை, டிப்ளமா இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, ஈஸியாக செய்யலாம். அடுத்தது பெஸ்ட்டாக ஸ்கேல் பண்ணலாம் இந்த விஷயத்தை. என்ன காரணம் சொன்னால், நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்கூட கட்டாயம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யணும். நீங்கள் அப்படி பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கிட்டு போகக்குள்ள கொஞ்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அஃபிலியேட் இன்கமும் கூட்டிகிட்டு போகும், அதோட சேர்த்து உங்களோட பிராண்டும் அப்படியே இதாகிட்டு போகும். ஓகே, ஃபேமஸ் ஆகிட்டு போகும். அப்படி பிராண்டும் கூட ஃபேமஸ் ஆகிட்டு போகக்குள்ள நாளைக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேருந்து மட்டும் ஏர்ன் பண்ணாமல் அதோட சேர்த்து அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிகளும் உங்களுக்கு உருவாகும். அதெல்லாம் என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட பிராண்ட் டீல்ஸ்கள் கட்டு வருவாங்க. அதாவது நீங்கள் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை தேடி போய் ப்ரொமோட் பண்ண தேவையில்ல, கம்பெனிஸே உங்களை வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண சொல்லி பிராண்ட் டீல்ஸ் தருவாங்க, அப்ஃப்ரண்ட்டாக பேமெண்ட் தருவாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுத்ததான் மணி. ஆனால் நாளைக்கு பிராண்ட் டீல்ஸ் வரக்குள்ள அப்ஃப்ரண்ட்டாகவே அவங்க பணம் தருவாங்க. ப்ளஸ் நாளைக்கு உங்களோட பிராண்ட் நல்ல பெருசாகக்குள்ள நீங்களே உங்களோட ஓன் ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஓன் பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் விரும்பினா. ஸோ அன்லிமிட்டெட் ஸ்கேலிங் பாசிபிலிட்டிஸும் இருக்குது, ப்ளஸ் டைவர்சிஃபையும் பண்ணலாம் உங்களோட இன்கம். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொட்டென்ஷியல், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு பெஸ்ட்டான சைடாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, அது எங்கே லேர்ன் பண்ணுறங்கிற விஷயம். கிட்டத்தட்ட நாங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 5 வருஷத்துக்கு மேலே செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஈவன் கிரிப்டோக்குள்ளே வரது முதல் இருந்தே நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் எந்த ஆல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் லேர்ன் பண்ணினேன் எல்லா விஷயத்தையுமே நான் இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளூ பிரிண்டில் டீச் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டலை பற்றி கழிச்சிருக்கேன். அடுத்த பர்சனல் பிராண்ட், அடுத்த டிக்டாக் ஃபனல், அடுத்தது ஓன் யோர் ஃபனல்ங்கிற 4 டைப்பில் எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளூ பிரிண்ட் மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளூ பிரிண்ட் எங்கே எடுக்கிறங்கிற மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பாய்.